வணக்கம். என் பேர் நர்மதா தேவி. நான் பூந்தமல்லி தொகுதியில் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். அதாவது ஒரு அரசியல் கட்சி அடிப்படையாக நடக்கணும்னா அதுக்கு மக்கள் பொதுமக்கள்கிட்ட இருந்து அவங்க திரள் நிதி வாங்கணும். அதை டொனேஷனு அப்படி இப்படின்னு சில ஆங்கில வார்த்தைகளில் பொதுவாக அழைச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் எப்படின்னா கட்சியோட பார்ட்டி ஃபண்டு அப்படின்ற பேர்லாம் இருந்தது. நம்ம தமிழர்கள் அப்படின்றதுனால திரள் நிதின்னு சொல்லி அதுக்கு ஒரு வார்த்தைக்கு ஒரு வேல்யூ கொடுத்தோம். அதாவது அவங்களுக்கு புரியலனாக்கா தப்பு தானே அது. மக்களுக்கு திரள் நிதியை வச்சு கிண்டல் பண்ணுறாங்க. இந்த திரள் நிதி கிண்டல் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ₹1 கொடுத்தவங்க கிடையாது. கொடுக்குற மக்களை கொடுக்க விடாமல் தடுக்கிறதுக்கான விஷயங்கள் பண்ணுறாங்க. இது நாம் தமிழர் கட்சி வளரணும், நாம் தமிழர் கட்சி தத்துவமோ கோட்பாடுகளும் மக்கள் மத்தியில் ஸ்ட்ராங்காக போய் பதியணும்னு நினைக்கிற மக்கள் இதை போட்டு எடுத்துக்கிறது கிடையாது. இதை இக்னோர் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சின்ன சின்ன குழந்தைங்க கூட அவங்களோட உண்டியல் சேமிப்பு அண்ணா கிட்ட கொடுத்தாங்க. இப்போ எங்கள் தொகுதியிலே பார்த்தீங்கன்னா அங்கே வாக்கு சேகரிக்க போகும்போது எத்தனையோ பொதுமக்கள் வேட்பாளர் கையை பிடிச்சி கொடுத்தாங்க, பணம் கொடுத்தாங்க. அப்போ அவங்க என்ன அர்த்தம்னாக்கா திரள் நிதின்னு சொல்லிட்டு ஊரில் மற்றவங்களாம் கிண்டல் பண்ணுறதை ஒரு போட்டோ எடுத்துக்காம நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் உங்கள் சேவையை செய்யுங்கன்னு எங்களை ஊக்கப்படுத்துகிற மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். அதனால இதை கிண்டல் பண்ணுறவங்களுக்கு நம்ம விமர்சனம் கூட அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க அதை கட்டமைக்கிறாங்க தேவையில்லாமல். 31 பேர் கிடையாது. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்திருந்தா இன்னைக்கு குடும்பத்தில் சில பேருக்கே வேலை கிடைச்சிருக்கும். இன்றைக்கி மட்டும் அண்ணா ஆட்சி அமைச்சிருந்தாருனாக்கா குடும்பத்தில் நிறைய பேர் இயற்கை சார்ந்த விவசாயத்துக்கோ இயற்கை சார்ந்த ஒரு தொழில்களுக்கோ போயிருப்பாங்க. அது ஒரு அரசாங்க பணியாக இருந்திருக்கும். அவங்க அந்த 31 பேர் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கிற கோடானு கோடி மக்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு போயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது நம்ம நாம் தமிழர் கட்சியை எதிர்க்கிறாங்க. நாங்கள் மட்டும் எதிர்க்கலை, நிறைய பொதுமக்கள் எதிர்க்கிறாங்க, சில கட்சிகளும் எதிர்க்கிறாங்க. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமோ அரசாங்கம் செய்யும்போது அது ஒரு முன்னுதாரணம் மக்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ 31 பேர் ஒரே வயசுத்தவங்க கிடையாது, எல்லாம் போடுறதுக்கு போய் இறந்து போனவங்க கிடையாது. ஒரு ரசிகரை அப்போ விஜய் ஒரு நடிகர் தான். ஒரு நடிகரை பார்க்கறதுக்கான ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் போய் இறந்தவங்களுக்கு நீங்கள் வேலை கொடுத்தீங்கனாக்கா, அந்த குடும்பத்தை கொடுத்தீங்கனாக்கா அது சரியான முன்னுதாரணமாக இருக்காது. ஏன்னா நாட்டில் வேலை இல்லாமல் எத்தனையோ இளைஞர்கள் குடிக்கு அடிமையாகி இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையே இல்லாமல் இருக்காங்க. எத்தனையோ பெண்கள் அந்த கணவரோட வருமானம் இல்லாமல் குழந்தைகள் வளர்க்க முடியாமல் இருக்காங்க. அப்படி லட்சம் கோடி மக்கள் நம்ம நாட்டில் அப்படி இருக்காங்கன்னு சொல்லும்போது இந்த 31 பேரை மட்டும் நீங்கள் பேசுறதுக்கு என்னன்னாக்கா அடுத்து வர போகிற கரூரோட இடைத்தேர்தல் தான் இதுக்கு காரணம். இடைத்தேர்தலில் போயிட்டு ஏற்கனவே எப்படி ஒரு அப்பாவியாக ஒரு நாடகம் நடத்துகிறாரு விஜய், என்ன போய் பழி போடுறீங்க, என் மேலே பழி போடுறீங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அது மாதிரி இன்னொரு பழியை தூக்கி எதிர்கட்சிகள் மேலே போட்டு அந்த வாக்கு வாங்கிறதுக்கான முயற்சி தான். அதனால தான் சொல்கிறேன், இந்த அரசாங்க வேலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா படித்த இளைஞர்கள், திறமையான இளைஞர்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி டிஎன்பிசி மாதிரி குரூப் 4 மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்குது. அதை அவங்க கிளியர் பண்ணி வந்தால் மட்டும்தான் மக்களுக்கு திறமையான ஒரு சேவை கொடுக்க முடியும். கருணை அடிப்படையில் கொடுக்கறதுக்கு இது ஒரு வேலை. இந்த கருணை அடிப்படையில் வேலை வாங்கி கருணை அடிப்படையில் வேலை பார்ப்பாங்களா? அவங்க என்ன அடிப்படையில் வேலை பார்ப்பாங்க? நேற்று வரைக்கும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்திருப்பாங்க, நேற்று வரைக்கும் ஒரு வீட்டில் ஒரு சாதாரண ஒரு மெம்பராக இருந்திருப்பாங்க. அவங்க என்ன வேலை பார்க்க முடியும்? அவங்களால கருணை அடிப்படை அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, என்ன திறமை இருக்குது, அதெல்லாம் கிடையாது. அதனால் இது நம்ம ஏற்றுக்க மாட்டோம். இது சரியான விஷயம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இல்லை கேஸ் போட்டோன்றது இல்லை, இது உண்மையாகவே பாவம். என்னன்னாக்கா 4.5 கோடி மக்கள் வாக்கு செலுத்த வேண்டிய இடத்துல ஒரு 80% வாக்குப்பதிவு ஆச்சு. நமக்கு 75 ஆச்சு நினைக்கிறேன். நமக்கு தெரிஞ்சு அந்த 25% வாக்கு போடல பார்த்தீங்களா, அவங்க பண்ணதான் பாவம். நல்ல தலைமை தேர்ந்தெடுக்காத பாவம். அப்படியே தேர்ந்தெடுத்து 1.25 லட்சம் வாக்கு ஒரு தாவக கட்சி கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் பண்ணது பாவம். என்னை பொறுத்தவரை கேட்டிங்கன்னா நாட்டில் கடந்த 2-3 மாதமாக நடக்கிற ஒரு அரசாங்கம் பண்ணுற தவறுக்கும், அதாவது நேற்றைக்கு நடந்த மேகதாது இதுக்கு அணை கட்டுறதுக்கு கர்நாடக அரசை எதிர்க்காததில் ஆரம்பித்து இன்றைக்கி காவேரி நீரை வாங்காதது வரைக்கும் பார்த்திங்கன்னா அனைத்துக்குமே பார்த்திங்கன்னா அந்த 1.25 கோடி ஓட்டு போட்டாங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் காரணம். இந்த பாவம் அவங்கள மட்டும் சாரும். இந்த 20 லட்சம் பேர் வாக்கு செலுத்துறாங்க இல்லைங்களா நாம் தமிழர் கட்சிக்கு, அவங்க மட்டும்தான் அவங்களுக்காக மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்காக மட்டும் இல்லாமல் நாடு நல்லா இருக்கணும்னு நினச்ச ஒரு வாக்காளர்கள். அதனால எங்களுக்கு செலுத்திய வாக்குகள் புனிதமான வாக்குகள் நான் கருதுறேன். ஏன்னா ஒரு அரசு அப்படின்னாலே மக்களுக்குள்ள ஒரு புது அரசாங்கம் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு தைரியம் இருக்கும், ஏழைகளுக்கும் தைரியம் இருக்கும். நம்மளை காக்க ஒருத்தர் வந்துட்டார் காப்பாளர்னு. பணக்காரங்க, திருடுறவங்க, கொள்ளடிக்கிறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஐயோ இந்த அரசாங்கம் வந்துட்டாங்க, நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம தப்பு பண்ணக்கூடாது திருந்தணும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி எந்த ஒரு முன்னெடுப்பை எடுக்காமல் எப்படி தன் கட்சியை வளர்த்துக்கலாம், எப்படி அந்த மீதி விட்டு போன தொகுதிகளில் இருக்கிற வாக்குகளை எப்படி திருடலாம், எந்த தொகுதியில் வின் பண்ணவங்களை நம்ம கட்சிக்கு சேர்த்துக்கலாம், அவங்க என்னவா இருக்குன்னா எதிர்கட்சியே இல்லாமல், அதாவது கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லாத ஒரு ஆட்சி நினைக்கிறாங்க. எப்பவுமே நம்ம எதிர்க்க ஒருத்தவங்க இருந்தால் மட்டும்தான்
நம்ம ஒழுங்காக செயல்படுவோம். அதாவது நம்ம சரியாக செயல்பட்டாலும் அதாவது இந்த ஆய்வு பார்த்தீங்கன்னா இது ஒரு வருஷம் மழை வர டைமில் மழை வெள்ளத்தப்போ ஒரு ஆய்வு நடத்தி நாடகம் நடத்துவாங்க திராவிட அரசு. அது கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மாவாக இருக்கட்டும், லாஸ்ட்டாக வந்த உதயநிதியிலேருந்து ஸ்டாலின் வரைக்கும் எல்லாரும் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு நாடகம். அதாவது மக்களுக்கு வந்து நான் வந்தேன் பாருன்னு காட்டுறது. நான் என்ன கேட்குறேன்னா, முதலமைச்சருக்கு ஆய்வு பண்ணுறது தான் வேலையா? அப்போ முதலமைச்சருக்கு வேலையில் வேறு ஆளுங்களே கிடையாதா? பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் இருக்குது, நீர்வளத்துறை இருக்குது, மெட்ரோக்குனாக்கா போக்குவரத்துறை இருக்குது, இத்தனை துறை அமைச்சர்கள் இருக்காங்க, இத்தனை துறைக்கு எம்எல்ஏ இருக்காங்க, இத்தனை துறைக்கு வந்து அதிகாரிகள் இருக்காங்க. அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் 1000 பேர் இருக்காங்க. நீங்கள் அவங்கள அனுப்பி ஆய்வு பண்ணாமல் இவர் போய் ஆய்வு பண்ண நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட முகம் வந்து மக்கள் மனசில் இருக்கணும். அவர் வந்து அவரோட ஆஸ்தான் ஜோஷி சொன்னார் என்ன சொன்னார்னா, விஜய் அவர்கள் தேர்தல் நாமினேஷன் ஃபைல் பண்ணிவிட்டு வீட்டில் போய் தூங்கிட்டு ரிசல்ட் வர அன்றைக்கி முடிச்சா கூட சிஎம் அவர் தான் சொன்னார். புரியுதுங்களா? அன்றைக்கெல்லாம் நீங்கள் தொகுதியாக போகலை, உங்கள் முகத்தை காட்டலை மக்கள்கிட்ட. ஆனால் இன்றைக்கி போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவங்க திட்டங்கள் வந்து பலிக்கலை, 108 சுருங்கிடுச்சு. அப்போ 108 போக மீதி தொகுதிகளை வந்து கைப்பற்றதுக்கான ஒரு முகத்தை காட்டினாக்கா மக்கள் வந்து பாரு அங்கங்கெல்லாம் வராரு, இங்கெல்லாம் வராரு. மக்கள் ரொம்ப எளிமையானவங்க, அவங்களுக்கு வந்து எளிமையானவங்க பிடிக்கும். இவங்க நடிக்கிறாங்க, எளிமையாக இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு வாக்கு சேகரிக்க முயற்சி பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா 108 அமைச்சர்கள் வந்து 108 தொகுதி வந்து இவங்க வின் பண்ணியிருக்காங்க. சில கூட்டணி கட்சிகள் வந்து இவங்களை ஆதரிச்சிருக்காங்க. சில பேர் இவங்க அரசியலில் வந்துட்டு அமைச்சர்களாக நியமிச்சிருக்காங்க அரசு. அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர், ஒரு எம்எல்ஏ, அமைச்சர், முதலமைச்சர், இந்த மாதிரி பதவிகளுக்கு இந்த பொசிஷனுக்கே வந்து ஒரு மதிப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் வந்து ஒரு முதல்வர் கார் போகுதுன்னா வழி விடுறோம் அப்படின்னாக்கா, அவர் வந்து கோடி மக்களுக்கான சேவை செய்ய போகிறாரு. அப்போ வந்து நம்ம முக்கியம், ரொம்ப அவரோட நேரம் வந்து ஒன்று மணிக்கணக்கான முக்கியமான நேரம். அதனால் வந்து அவங்க வந்து போகணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, அந்த அமைச்சர்கள் அவங்கெல்லாம் யார் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சியில் ஏற்கனவே வந்து பயணம் பண்ணி அந்த கட்சியில் ஓரங்கட்டப்பட்ட, அந்த கட்சியில் வாய்ப்பு கிடைக்காம தாவேக்கான புது கட்சி வந்த உடனே இதில் வாய்ப்பு கிடைக்கப்பட்டவங்க. இவங்க யாருக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு மக்கள் சேவைன்ற விஷயமே கிடையாது. ஒருத்தரும் டிக்கெட்டை பிளாக்ல விற்றவங்க, கஞ்சா உபயோகப்படுத்துகிறவங்க, தன்னோட கட்சியாலேயே மிரட்டுறவங்க, இந்த மாதிரியான அமைச்சர்கள் தான் வந்து இப்போ வந்து இங்கே நிர்வகிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நலன்றதுல ஒன்றுமே கிடையாது. இவங்க என்னன்னாக்கா, இப்போ திமுக சப்போர்ட் பண்ணுறவங்களும் இப்போ அதிமுக சப்போர்ட் பண்ணுறவங்களும் தாவிக்காக வந்துடணும் மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ லஞ்சம் வாங்கலை நினச்சிட்டு இருக்காங்க. லஞ்சம் வாங்கலை, லஞ்சமான அளவீடு வந்து இப்போ கணக்கு பண்ணல இன்னும் இந்த அரசு. ஏன்னா இவங்க யோசிக்கிறாங்க எவ்வளோ வாங்கலாம். ஸ்டாலின் வந்து 30% வாங்கினாரு, நம்ம எவ்வளோ % வாங்கலாம் அப்படி கணக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கல்வி அமைச்சர் பார்த்தீங்கன்னாக்கா, சிக்கன் சாப்பாடு போடுற, சிக்கன் பிரியாணி போடுறேன்னு சொல்கிறாரு. அண்ணா சொன்ன மாதிரி தான் சிக்கன் பிரியாணி, தனி சாதமும் அதை நாங்கள் சம்பாதிச்சு சாப்பிட்டுக்கிறோம். இன்னுமே கூட சுதந்திர பெற்று இத்தனை வருஷத்தில் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் சாப்பாடு ஒருத்தவங்க போடுறாங்கன்னு நிலைமையிலே மக்களை வந்து வச்சுக்கிறதுக்கான முயற்சி தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவான ஒரு அமைச்சர் வந்து யோசிக்கிறமான விஷயமே கிடையாது. இதெல்லாம் வந்து சாதாரணமாக ஒரு கவுன்சிலோடு யோசிக்க மாட்டாங்க. இந்த கேவலமாக பாலியல் குற்றங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, தாவேக்கா அரசு இத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் லீடிங்கில் இருக்காங்கன்னு சொல்லி எப்போ நியூஸில் வந்ததோ அந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இருந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா பிரமுகர் வந்து அட்ராசிட்டி பண்ணுறாரு, ஒரு பெண்ணை வந்து வீட்டுக்குள்ளேயே போய் வந்து மிரட்டுறாரு அப்படின்ற மாதிரி நம்ம செய்தி கேள்விப்பட்டிருக்கோம். இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த 2-3 மாதங்களில் பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு செய்தி வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா பிரமுகர் வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் குற்றங்களில் ஈடுபடுறாரு வந்துட்டு இருக்கு. ஒரு அமைச்சர், எம்எல்ஏ என்ற பதவி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தூய்மையானவங்களா இருக்கணும். தூய்மை அரசு தான் முன்னெடுக்கிறேன்னு சொல்லியுமே வந்து விஜய் வந்து முன்னெடுத்தாரு இந்த அவரோட அரசியல் பயணத்தை. அப்படி இருக்கும்போது அவங்க கட்சிக்கு வந்து எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலூரில் வந்து ஒரு பெண் வந்துட்டு அந்த பகுதி ஒரு தாவேக்கா பொறுப்பாளர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், எஃப்ஐஆரே போட்டு இன்னுமே கூட அரெஸ்ட் பண்ணல அவங்கள. அப்போ இதுவே தெரியுது அவங்க எவ்வளோ வந்து மக்களை வந்து முட்டல்தனமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு. ஏன்னா அந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணுற பாலியல் குற்றங்கள் ஈடுபடுற ஒருத்தர் தான் அவங்களுக்கு வேணும். ஏன்னா அவங்க வச்சு தான் மிரட்டி ஓட்டு வாங்க முடியும் அவங்களால. அதனால அவங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுவே வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன பையன், ஒரு ஒயிட்டால் வேலை பார்த்தவர், அவர் வந்து எக்ஸ்ட்ரா ஏதோ பாட் வச்சு தான் சொல்லிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் கொண்டாங்க லாக்கப்பில் வச்சு. அது மாதிரி இப்போ வந்து தாவேக்காசு வந்து பார்த்தீங்கன்னா திமுக மாற்றா மட்டும் கிடையாது, திமுகவை மிஞ்சுற அளவுக்கு ஊழல்லையும் இந்த பாலியல் குற்றங்களையும் மக்கள் நலன் கெடுதலையுமே முக்கியமாக பங்காற்றிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து ஒரு விதமான அடிமைத்தனத்தில் இருக்காங்க. எப்படின்னா, வேலைக்கு போகணுமா, சம்பாரிச்சுமா,
சாப்பிட்டுமா, பிள்ளைங்க படிக்க வச்சுமா, ஏதாவது ஹாஸ்பிட்டலில் வருதா, கடன் வாங்கணுமா, நகையை விற்றுமா, வீடை விற்றுமா, இந்த மாதிரி ஒரு மனநிலை தான் மக்கள் இருக்காங்க இங்கே இருக்கிறவங்கலாம். நீங்கள் அப்படி இல்லாமல் பொதுநலமாக யோசிங்க. நம்ம வாக்கு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு மட்டும் கிடையாது, நம்ம தலைமுறையை தீர்மானிக்கிற வாக்குன்னு யோசித்து வாக்கு செலுத்தணும்னு நான் யோசிக்கிறேன். நன்றி, வணக்கம்.